வணக்கம். வெல்கம் டு பயோவிளாக். பிளான்ட் ப்ரீடிங்கோட புது சிலபஸ்ல நான் இங்க அண்டர்லைன் பண்ணி தந்திருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு புதுசா ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இத கம்ப்ளீட்டா நமக்கு புதுசு அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம் இங்க 2 லைன்ல பாருங்க. டொமெஸ்டிகேஷன், ஆரிஜின் ஆஃப் கல்டிவேட்டட் பிளான்ட்ஸ், வால்விலோ சென்டர் ஆஃப் ஆரிஜின் இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம பைட்டோஜியோகிராஃபி அப்படிங்கிற ஏரியால படிச்சிருந்திருப்போம். அதே போல கடைசி 2 லைன்ல கிரீன் ரெவல்யூஷன், அப்ளிகேஷன் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர் அண்ட் மாலிகுலர் டெக்னிக்ஸ் இன் பிளான்ட் ப்ரீடிங் அப்படிங்கிற இந்த விஷயங்கள பயோடெக்ல படிச்சிருந்திருப்போம். இந்த மாரி பிளான்ட் ப்ரீடிங்கோட ரிலேட்டடான விஷயங்கள அங்க இருந்து எடுத்து இங்க சேர்த்துட்டாங்க. இங்க கம்ப்ளீட்டா புதுசு அப்படின்னு சொல்லணும்னா, ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு ஒண்ணு குடுத்திருக்கிறாங்க. இது இதுவரைக்கும் நம்ம படிக்காத ஒரு கான்செப்ட். முதலாவதா 2013 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சென்ட்ரல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது ஆக்சுவலா ஒடிஷா மாநிலத்துல கட்டாக் அப்படிங்கிற சிட்டில காணப்படுது. ஹாலட் அண்ட் ரிம்பாவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 முறைகளும் கீழ இருக்கிற எந்த செலக்ஷன் மெத்தடோட பிரான்ச்சஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலா இது மாஸ் செலக்ஷன்ல இருக்கக்கூடிய 2 உட்பிரிவுகள். இங்க ஹாலட் மெத்தட் அப்படிங்கிறது தாவரங்கள அதுக்கு உகந்த சூழ்நிலையில வளர்த்து, அதாவது அதுக்கு தேவையான தண்ணி, உரம், டெம்பரேச்சர் இது எல்லாத்தையுமே குடுத்து, அதுல பெஸ்ட்டா இருக்கக்கூடிய தாவரங்கள செலக்ட் பண்றத ஹாலட் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். பட் இந்த ரிம்பாவு மெத்தட்ல ஒரு தாவரத்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கண்டிஷன்ல வளர்ப்பாங்க. அதாவது அதுக்கு தேவையான உரமோ, டெம்பரேச்சரோ, வாட்டரோ இது எதையுமே சரியா குடுக்காம, அத ஸ்ட்ரெஸ்ல வளர்த்து, அதுல பெஸ்ட்டா வளரக்கூடிய தாவரங்கள சூஸ் பண்ணுவாங்க. இத ரிம்பாவு மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. ஹெட்டிரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைய ப்ரொபோஸ் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இத ப்ரொபோஸ் பண்ண சயின்டிஸ்டோட நேமு ஜிஹெச் ஷல் அப்படிங்கிறது தான். ஒரு பேரண்ட்ட விட எஃப்1 சுப்பீரியரா காணப்பட்டுச்சுன்னா, அதத்தான் நம்ம ஹெட்டிரோசிஸ் அல்லது ஹைபிரிட் விகர் அப்படின்னு சொல்றோம். இந்தியாவுல முதல் காமா கார்டன் எங்க ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலா கல்கத்தால போஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஓப்பன் பண்ணாங்க. இதுதான் இந்தியாவுல முதல் உருவாக்கப்பட்ட காமா கார்டன். இப்போ 2015 டிஆர்பி எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி 4வது யூனிட்ல இருந்து நம்ம 50 மார்க்குக்கு வச்ச ஆன்லைன் டெஸ்ட்ல கிட்டத்தட்ட 300 நபர்கள் இந்த டெஸ்ட்டை எழுதியிருந்தீங்க. இதுல 46 மதிப்பெண் எடுத்து ஒரு நபரும், 45 மதிப்பெண்ல 2 நபர்களும், 44ல 2 பேரும், 41ல 2 பேரும், 39ல 3 நபர்களும் காணப்படுறீங்க. இது இல்லாம மத்த மதிப்பெண்கள் எத்தனை பேர் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயிலையும் நான் இங்க குடுத்திருக்கிறேன். இதே போல தொடர்ச்சியா மத்த யூனிட்கள்லயும் டெஸ்ட் எழுதுறதுக்கு என்னோட வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாம இங்க தெரியக்கூடிய QR கோட ஸ்கேன் பண்ணியும் உங்களால வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ண முடியும். தொடர்ச்சியா எந்தெந்த தேதிகள்ல என்னென்ன டெஸ்ட் வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில நான் இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறேன். இதுவரைக்கும் முடிஞ்ச 4 யூனிட் டெஸ்ட்டுக்கான டெஸ்ட் லிங்க்கும் இன்னுமே ஆன்ல தான் இருக்குது. நீங்க அத மறுபடியும் எழுதணும் அப்படின்னு நினைச்சா, இப்ப கூட எழுதி பார்க்கலாம். தொடர்ச்சியா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல என்னென்ன கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க முதலாவதா 2015 டிஆர்பி எக்ஸாம்ல பிளான்ட் ஆஃப் ஃபாரின் ஆரிஜின் இஸ் கால்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது வெளிநாடுல முத தோன்றின தாவரங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இத எக்ஸாட்டிக் தாவரங்கள் அப்படின்னு அழைப்போம். இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல உருவாக்கப்பட்ட கோதுமை ரகங்கள்ல NP4, NP6 அண்ட் NP12 அப்படிங்கிற ரகங்கள் எந்த முறையின் மூலமா உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இத பியூர் லைன் செலக்ஷன் மூலமா தான் உருவாக்கியிருக்கிறாங்க. ஷார்பதி ஷொனரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோதுமை ரகத்தை எந்த கதிர்வீச்சை பயன்படுத்தி உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இது ஆக்சுவலா யூவி ரேஸ் அண்ட் காமா ரேஸை யூஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. அடுத்ததா 2017 டிஆர்பி எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சென்ட்ரல் பொட்டேட்டோ ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது ஆக்சுவலா ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய சிம்லால காணப்படுது.
காசிபியம் கிர்சுட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பருத்தி தாவரத்தை பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கிற எந்த கூற்று தவறானது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்க ஒரு காசிபியம் ஹிர்சுட்டம், காசிபியம் ஹெர்பேசியம் மற்றும் காசிபியம் ராமோண்டி அப்படிங்கிற 2 தாவரத்தை கிராஸ் பண்ணி பெறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும்தான் தவறானது. ரிமைனிங் இங்க இருக்கக்கூடிய 3 ஆப்ஷனுமே சரியானது தான். ஆக்சுவலா இந்த காசிபியம் ஹிர்சுட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகை ஒரு வைல்டு வெரைட்டியில இருந்து உருவாக்கப்பட்டது. சொனாலிகா அண்ட் கல்யாண் சோனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 ரகங்களும் அதிக விளைச்சல் தரக்கூடிய கோதுமை ரகத்தை சார்ந்தது. கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம்ல ஒரு ஹேப்ளாய்ட் பிளான்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருந்தாலும் இங்க இவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன் படி நம்ம பார்க்கும்போது ஒரு ஹோமோசைக்கஸ் தாவரத்தை டிப்ளாய்டா கன்வெர்ட் பண்றதன் மூலமா நமக்கு பியூர் தாவரம் கிடைக்கும். இதைத்தான் இவங்க இங்க கிவ் ஹோமோசைக்கஸ் லைன் ஆன் டிப்ளாய்டிசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா 2019 டிஆர்பியில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நம்ம ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான். இதுக்கு முன்னாடி ஹெட்டிரோசிஸ் அப்படிங்கிற வார்த்தையை ப்ரொப்போஸ் பண்ணது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ யூஸ் பண்ணது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது ஜிஹெச் ஷெல் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான். அடுத்ததா நம்ம 2022 பிஜிடிஆர்பி எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு பிளான்ட் ப்ரீடிங் ப்ரோக்ராமில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸை கரெக்டாக ஆர்டர் பண்ண சொல்லி தந்திருக்கிறாங்க. அதன்படி பார்க்கும்போது இங்கே முதலாவதாக ஒரு வேறுபாடை உருவாக்குறோம். அந்த வேறுபாடை உருவாக்குன தாவரங்களில் பெட்டராக இருக்கக்கூடிய தாவரங்களை செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ண தாவரத்தை நல்லா எவாலுவேட் பண்ணுறாங்க. எவாலுவேட் பண்ணதுக்கப்புறம் அந்த தாவரத்தை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். இப்போது அதை நிறையாவா மல்டிப்ளை பண்ணி அதை ஃபார்மர்ஸ் கிட்ட சப்ளை பண்ணிடுவாங்க. இதுதான் பொதுவாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ். பிளான்ட்டோட ஹைப்ரிடேஷன் ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஒரு சில சயின்டிஃபிக் டேர்மை இங்கே தந்து அதோட சரியான மீனிங்கோட இதை மேட்ச் பண்ண சொல்லி தந்திருக்கிறாங்க. இதில் முதலாவதாக ஒரு ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஆந்தரை மட்டும் ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராசஸை நம்ம எமாஸ்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக செலெக்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸில் பொதுவாக நம்ம விரும்பின பண்பு இருக்கக்கூடிய பெற்றோர் தாவரங்களை செலக்ட் பண்ணுவோம். இதைத்தான் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கிராஸ் பாலினேஷனை ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ்க்காக ஒரு ஃப்ளாரை பாலித்தீன் பிளாக்கை வச்சு கட்டிடுவாங்க. இதை பேக்கிங் அல்லது கேஜிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பாலினேஷன். இங்கே செயற்கையாக ஒரு ஃப்ளாரில் இருக்கக்கூடிய போலனை ப்ரஷ் மூலமாக எடுத்து அதை ஸ்டிக்மா மேலே டஸ்ட் பண்ணுவோம். இதை பாலினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். பிளான்ட் ப்ரீடிங் ப்ரோக்ராமில் மஸ்டர்ட் கேஸோட யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது ஒரு கெமிக்கல் மியூட்டாஜெனிக் ஏஜென்ட் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஸோ இங்கே மியூட்டேஷனை உண்டு பண்ணுறதுக்காக இதை பயன்படுத்துகிறோம். ஒரு சிங்கிள் ஹோமோசைக்கஸ் செல்ஃப் பாலினேட்டட் தாவரம் பியோர் லைன் மூலமாக பெறப்பட்டதாக தான் இருக்கும். ஒரு பிளான்ட் ப்ரீடிங் ப்ரோக்ராமில் ஒரு குறிப்பிட்ட நபர் தனக்கு பிடிச்ச பண்பு இருக்கக்கூடிய ஒரு தாவரத்தை தொடர்ச்சியாக அடுத்தடுத்த தலைமுறைகளில் சூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த வகையான செலெக்ஷனை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷன் படி பார்க்கும்போது இதை நம்ம ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு தாவரம் அதோட வளர்ச்சியிலையோ அல்லது அதோட வீரியத்தன்மையிலையோ அல்லது அதோட விளைச்சல்லையோ தன்னோட பெற்றோரை விட அதிகமானதாக காணப்பட்டுச்சுன்னா அந்த தாவரத்தை நம்ம ஹெட்டிரோசிஸ் அல்லது ஹைபிரிட் விகர் அப்படின்னு சொல்லுவோம். தொடர்ந்து இதே போல் பிஜிடிஆர்பி பாட்னி சம்பந்தமான வீடியோவுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை பிஜிடிஆர்பி பாட்னிக்கு படிக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.